என்கிட்ட வெயிட் லாஸ்னு வர கிளைண்ட்ஸுக்கு நான் சில ஃபிட்னஸ் கோல்ஸ் கொடுப்பேன். அந்த கோல்ஸை அவங்க ஃபோக்கஸ் பண்ணும்போது அவங்க நினைச்சதை விட பல மடங்கு அவங்க ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கும். ரொம்ப ஹைலி சாட்டிஸ்ஃபைடாக இருப்பாங்க. சில பேர் இந்த எக்ஸசைஸ் ஆரம்பிக்க முன்னாடி என்னோட டாக்டர் வந்து வெயிட் லாஸ் முதல்ல பண்ண சொன்னார் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைனா எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, நல்ல மோட்டிவேட்டடாக திடீர்னு அப்பலாம் எக்ஸசைஸ் ஸ்டாப் பண்ணுவாங்க. கேட்டால் மறுபடியும் வந்து அதே ஸ்டேட்மெண்ட் தான் வரும். டாக்டர் சொன்னாங்க, எனக்கு வந்து வெயிட் லாஸ் பண்ணதுக்கப்புறம் தான் எக்ஸசைஸ் பண்ண சொன்னாங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. சில விஷயங்கள் வந்து நம்ம ரிசர்ச்லாம் பெருசாக பண்ணாமே ஒரு லாஜிக்கல் ரீசனிங்கில் நம்ம ஒரு விஷயங்கள் கரெக்டு தப்புன்னு சொல்ல முடியும். ஆனால் இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து இன்கரெக்ட். ஏன்னா பாடி வெயிட் இன்க்ரீஸ் ஆகிறப்போ நிறைய உடம்புல பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு. மூவ்மெண்ட் டிசார்டர்ஸ் வந்துருச்சு, மெட்டபாலிக் டிசார்டர்ஸ் வந்துருச்சு, பாடி காம்போசிஷனில் பெரிய சேஞ்சஸ் ஆயிடுச்சு. இப்போ அந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸை வித்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய அந்த எபிலிட்டி வந்து உடம்புக்கு அந்த திறன் வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு. இது தாமதமே பண்ணாமல் எக்ஸசைஸ் ஆரம்பிக்கணும். அந்த பேக்வர்ட் லஞ்ச் இது வந்து நல்ல லெக் ஒர்க் அவுட் ஈவன் வித்வுட் வெயிட்ஸ். இது நிறைய பேர் பண்ணும்போது எப்படி பண்ணுவாங்க, லெக் வந்து அப்படி ஒரு இந்த கரெக்டாக ஸ்ட்ரைட் லைனில் போகாமல் கிராஸ் அப்படி போகும். ஸோ அதுக்கு ரீசன் வந்து இந்த லெக்கை ஸ்விங் பண்ணும்போது இந்த பக்கம் உள்ள ஹிப் மசில்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக ஸ்டெபிலைஸ் பண்ணணும். அப்படி பண்ணலைன்னா இந்த ஹிப் வந்து பெல்விஸ் வந்து டில்ட் ஆகிடும். டில்ட் ஆகாமல் ஒரு வழியே இல்லை, அந்த ஆங்கிள் மாறி பின்னாடி தான் போகும். இந்த மாதிரி நிறைய பயோமெக்கானிக்கல் எரர்ஸ் இருக்கும். அதெல்லாம் தான் ரெக்டிஃபை பண்ணணும். அப்போது அதுக்கிட்டே வந்து மஸ்குலர் ஸ்ட்ரென்த், ஃப்ளெக்சிபிலிட்டி. அப்போது வந்து ப்ரையாரிட்டி வந்து வெயிட் லாஸ் கிடையாது. ஸோ இந்த பயோமெக்கானிக்கல் எரர்ஸை ஃபுல்லாக முதல்ல ரெக்டிஃபை பண்ணணும். அதுக்கே வந்து 3 months 6 months ஸ்பெண்ட் பண்ணலாம், தப்பே இல்லை. ஒரு நல்ல வெயிட் லாஸ் ப்ரோக்ராம் எங்கே போய் முடியும் தெரியுமா? அந்த வெயிட் லாஸ் பண்ணுற பர்சன் இந்த ஹை இன்டென்சிட்டி இன்டர்வல் ட்ரைனிங் சொல்லுவாங்களா, அந்த ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணக்கூடிய எபிலிட்டி அப்படி நல்லா மேக்ஸிமைஸ் நல்லா இம்ப்ரூவ் ஆகிருக்கும். அந்த பாயிண்ட்டை நோக்கி போயிருக்கணும். ஆக்சுவலாக அந்த ஜேர்னி தான் பர்ஃபெக்டான வெயிட் லாஸ் ஜேர்னி. ஸோ அந்த ஜேர்னி போகிறப்ப என்ன ஆகும்னா, நம்ம உடம்புல அந்த தசைகள், அந்த போன் மாஸ் எல்லாமே ப்ரிசர்வ் ஆகிருக்கும். ஃபேட் பர்சன்டேஜ் மட்டும் தான் கம்மியாகும், ஃபேட் மாஸ் மட்டும்தான் கம்மியாகும். ஸோ அந்த ஜேர்னியில் போகிறப்போ இப்போ ஹை இன்டென்சிட்டி இன்டர்வல் ட்ரைனிங் பண்ண பாடி ரெடியாக இருக்குது. இது ஒரு சான்ஸ், ஒரு பாசிபிலிட்டி. இன்னொன்று வந்து கரெக்டாக இன்னும் நல்லா ஷேப் நல்லா இம்ப்ரூவ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து மசில் போன் மாஸ் கெயின் ஆகிருக்க வாய்ப்பு இருக்குது. அட்லீஸ்ட் ஒரு 1 kilogram. இப்போது இந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணுற எபிலிட்டியும் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, கொஞ்சம் இந்த ஃபேட் ஃப்ரீ மாஸ் கம்போசிஷன் ரைஸ் ஆயிடுச்சு. இப்போ வந்து நிறைய சாப்பிட்டே ஆகணும்.